தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பெருமாள் கோவில்களில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அந்த கோவில் நடைமுறைகள் என்ன, கோவில்களில் மொழிக்கு சண்டை இருக்கிறதா, மொழிக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா, இதை பற்றியெல்லாம் பல விதமான கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு சரியான பதிலை சொல்லிக் கொண்டிருப்பவர் பார்த்தசாரதி பட்டர் சுவாமி அவர்களுக்கு என்னுடைய சரியான பதில்னா பயப்பட போறா. சிறந்த பதிலாக இருக்க வேண்டும். சிறந்த பதில் அதான் சுவாமி. இப்போ அந்த பழையபடி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதாவது என்ன அப்படின்னா, கோவில்களில் தமிழ் அனுமதிக்கப்படவில்லை, சம்ஸ்கிருதத்துக்கு கொடுக்கப்படுகின்ற ஏற்றம் அல்லது வேதங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஏற்றம் தமிழுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது என்னன்னா, பொதுவா ஒரு தினமும் கோயில் போறவங்களுக்கு, கோயில் நடைமுறை தெரிந்தவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். இவங்க பண்றது பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒரு பொது ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் இதை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். இது ஆன்மீகமான விஷயம், பக்தர்களுக்கு சொல்லுகின்ற விஷயம் என்பதால் தான் பேச முடிகிறது. அரசியல்வாதிகளிடம் பேசவே மாட்டோம். ஏனென்றால் யார் யாருக்கு வாக்களிக்கிறா என்பது சொல்ல மாட்டோம் இல்லையா? அதுபோல ஒம்பு தும்புக்கு போவதில்லை, உண்மையை மட்டுமே சொல்லுகிறோம். அவ்வளவுதான் விஷயம். மொழி சண்டைகள் கோவிலில் கிடையாது. மொழி என்பது மனிதன் பரஸ்பரம் பேசி புரிந்து கொள்ள, ஒருவருக்கொருவர் கேள்விகளை கேட்டு யாருக்கு என்ன தேவை என்பதை பூர்த்தி செய்வதற்கு தான் மொழியே தவிர சண்டையிடுவதற்கு அல்ல. எந்த மொழியை கற்க வேண்டும் என்னும் பொழுது எனக்கு கூட விஞ்ஞானம், வரலாறு, புவியியல், கணிதம் இவையெல்லாம் கஷ்டமாக இருந்தது படிக்க. எனக்கு இவை வேண்டாம் என்று தான் தோன்றுகிறது. அதற்காக விடுவார்களா? இவற்றை கண்டிப்பாக திணிக்கிறார்கள். விஞ்ஞான திணிப்பு, வரலாறு திணிப்பு, புவியியல் திணிப்பு. கஷ்டப்பட்டு படித்தோம். கணிதம் வரவில்லை என்றாலும் கஷ்டப்பட்டு படித்தோம். இன்று எதுவுமே ஞாபகம் இல்லை. சிறு வயதில் எல்லாவற்றையும் இத்தனைக்கும் 90 மதிப்பெண் மேல் தான் வாங்கினேன் எல்லாத்துலேயுமே. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வைத்திருக்க முடிகிறது? A+B ஹோல் ஸ்கொயர் தாண்டி A+B ஹோல் கியூப் கூட ஞாபகம் இல்லை. A³ + B³ + 3A2B 3A²B 3AB² + 3AB என்ற ஞாபகம். ஆனால் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா எல்லாம் கரத்தலமாக இருந்தது. உள்ளங்கி நெல்லிக்கனியாக இருந்தது. சட்டுன்னு சொல்ல முடியும். எவ்வளவோ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணினோம். கெமிஸ்ட்ரி மனப்பாடம் பண்ணினோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி என்னென்ன கட்டுறோமோ எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருந்தோம். தமிழ் இலக்கணம், இங்கிலீஷ் கிராமர் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருந்தோம். இன்று நமக்கு சாரம்தான் ஞாபகம் இருக்கிறதே தவிர பில்டிங் கண்ணுக்கு தெரிகிறது, அடிப்படை கண்ணுக்கு தெரியவில்லை. அது அடியில் இருக்கிறது. அதுபோல அடிப்படை கல்வி மறைந்தாலும் தேவையான விஷயங்கள் மட்டுமே ஞாபகம் இருக்கிறது. எவற்றை வழக்கத்தில் வைத்திருக்கிறோமோ அவற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். மொழி விஷயத்தில் பார்த்தோமானால் கோவிலில் சம்ஸ்கிருதத்துக்கு கூட இடமில்லை. அர்ச்சனையின் பெயரால் தான் சம்ஸ்கிருதம் நடக்கிறது. அது கூட சம்ஸ்கிருதம் கிடையாது. என்ன அர்த்தம் சொல்ல வரேன்னா, வேதங்கள் சம்ஸ்கிருதம் கிடையாது. அவை எழுதா கிளவின்னு தமிழனே சொல்லுகின்ற வார்த்தை. அவை இறைவனால் அருளப்பட்டவை, அபௌருஷேயம், பகவானுடைய வாக்காக இருக்கின்றவை, தெய்வ ரிஷி வாக்காக இருக்கிறவை. அவற்றை நாம் சொல்ல வேண்டுமே தவிர அவற்றில் ஆராய்ச்சி அவசியமில்லை. எப்படி மருந்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது விஞ்ஞானிகள் பொறுப்போ, வேதங்களை ஆராய்ச்சி செய்வது வேத அறிஞர்களின் பொறுப்பு. விஞ்ஞானிகள் அல்லாதவர்கள் அவர்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. நீ மருத்துவனை இல்லை, நீ எப்படி செய்யலாம் இந்த மருத்துவத்தை என்று கேட்கிறோம். விஞ்ஞானியே இல்லை, விஞ்ஞானி போல வேடம் போட்டுக் கொண்டிருப்பார்கள். அதுபோல வேத அறிஞன் என்பதெல்லாம் வேத அறிஞன் அல்ல. வேதங்களை அத்தியனம் செய்து, வேதாந்தங்களையும் அத்தியனம் செய்து, அவற்றின் இலக்கணத்தையும் அத்தியனம் செய்து, அவற்றின் மூலமாக வேதங்களை சொல்லிக் கொண்டிருப்பவன் தான் வேதாந்த விஞ்ஞானி, வேத அறிஞனை தவிர வேதங்களையே கற்காமல் அவற்றின் அர்த்தங்களை மட்டுமே அலசி கொண்டிருப்பவன் வேதாந்த அறிஞனாக முடியாது. வேதங்கள் வேறு, சம்ஸ்கிருதம் வேறு. சம்ஸ்கிருதம் வடமொழி இலக்கியங்கள் வேறு. ராமாயணம், மகாபாரதம் வேறு. ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் இவையெல்லாம் வடமொழி போல தோன்றினாலும் இவை தெய்வ சக்தி உடையவை. இவற்றில் இறை அம்சம் இருக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணம் பகவானுடைய வாக்காக இருக்கிறது. மகாபாரதத்தில் ஸ்ரீ பகவத்கீதை பகவானுடைய வாக்கு வேத வியாச பகவான் அருளியது. அதே போல ஸ்ரீமத் பாகவதம் வேத வியாசர் அருளியது. 18 புராணங்கள் வேத வியாசர் அருளியது. இவற்றில் சாத்விக, ராஜச, தாமச புராணங்கள் என்றெல்லாம் வேதங்கள் இருக்கின்றன. இவற்றில் பகவானிடம் விண்ணப்பிப்பது வேதங்கள், எழுதா கிளவி.
பகவானுடைய இறைசக்தி உடையதாக கருதப்படுகின்ற ராமாயணம், பகவத்கீதை, விஷ்ணு புராணம், பகவானுடைய மயர்வர மதினம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள், அவர்கள் வழியில் வந்த ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள், திவ்ய பிரபந்தம். தமிழ் இலக்கியமும் நானோ நீங்களோ என் தாத்தா உங்க தாத்தா எழுதியதெல்லாம் சுவாமியிடம் சொல்வதில்லை. ஆழ்வார்கள் அருளிய பாசுரத்தை மட்டும்தான் சுவாமியிடம் விண்ணப்பிக்கிறோம். ஆழ்வாருடைய அப்பாவோ பிள்ளையோ அருளியதல்ல, ஆழ்வார்கள் அருளியிருக்க வேண்டும். பெரியாழ்வாருடைய அப்பா யார்? அது வேண்டுமானால் வரலாற்றில் பார்க்கலாம். அவர் தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா பெயர்கள் எல்லாம் வராது. ஆனால் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி ஆட்செய்கின்றோம் அப்படின்றது பெரியாழ்வார் அருளி செயல். அதுபோல அந்த வழியாக வருகின்றார், குல தீபமாக ஒளிர்கிறார் பெரியாழ்வார். ஞான தீபமாக ஒளிர்கிறார்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம். அவர்கள் வழியில் நாம் நடக்க வேண்டுமே தவிர நாம ஒரு வழியை உண்டு பண்ணி என் வழி தனி வழி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நாம் செல்ல வேண்டியது பெரியோர்கள் இட்ட முன்னேறு போல பின்னேறு செல்ல வேண்டுமே தவிர பெரியோர்கள் வழியில் செல்வதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. செய்யாதன செய்யோம் என்பதாக கோவிலில் எதை கேட்டாலும் இதுதான் பதிலாக இருக்க முடியும். ஆரம்பம் முதல் கடைசி வரை எவ்வளவோ கேள்வி பதில்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவற்றில் நான் சொல்பவற்றில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளுக்கு நான் பொறுப்பு. ஆனால் சரியான எல்லாவற்றுக்குமே பெரியோர்கள் தான் அவற்றை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என் மூலமாக இவற்றை சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அடியன் நினைப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அதனால சத்தியத்தை சொல்வதற்காக அமர்ந்திருக்கிறோமே தவிர உண்மை அல்லாதவற்றை சொல்வதற்கு நாம் இங்கே இல்லை. நாம் எல்லோரும் மொழியின் பெயரால் இணைய வேண்டும். எல்லோரும் எல்லா விதமான மொழிகளையும் கற்றே தீர வேண்டும் என்றல்ல, முடிந்தவரை கற்போம். கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கிறது என்று, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த மொழியை கற்றாக வேண்டும். வரலாறு புவியியல் மட்டுமல்ல, இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் எந்த பாஷையுமே பரஸ்பரம் எல்லோரும் முடிந்தவரை கற்போம். கற்க முடியாவிட்டால் பரவாயில்லை, கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கிறது, அதன் உதவி கொண்டு அடுத்த க்ஷணம் நாம். அப்படித்தானே அயோத்தி சென்ற பொழுது கூகுள் டிரான்ஸ்லேட் பயன்படுத்தினான். ஹிந்தியில் பேசினேன், அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டு அவர்கள் பேசுவதை அதன் மைக்கிலை காட்டி அவர்கள் சொல்வதை தமிழ் படுத்தி அறிந்து கொண்டேன். பயன்படுத்த வேண்டும், ரொம்ப சுலபம், கவலையே வேண்டாம். முடிந்தவரை கற்போம். 5இல் கல்ல முடியாதது 50இல் கற்க முடியாது. ஔவையார் சொல்லுகிறார், இளமையில் கல். அதனால சிறு வயதில் தான் கற்க முடியும். பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவார். அது குழந்தைகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட மொழிகளை கற்கக்கூடிய திறமை சிறு வயதில் இருக்கிறது என்று நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னால் தப்பென்று நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் குழந்தைகள் பல மொழி கற்க முடியும், 5 மொழி கற்க முடியும், 10 மொழி கற்க முடியும். குழந்தைகளுக்கு அந்த திறமை இருக்கிறது. உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, குழந்தைகளுக்கு உண்டு. நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு இருந்திருக்கும், நாம் பயன்படுத்தவில்லை, நம்மை பெரியவர் பயன்படுத்த வைக்கவில்லை. அதனால எப்படி நம் மக்கள் எல்லோரும் தன் குழந்தையாவது முன்னேறிட்டும் என்று சொல்லி குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள், அதே குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வைக்கிறோம். எவ்வளவோ கிளாஸ்க்கு அனுப்புறா. பல மொழிகள் கற்கட்டும். பல மொழிகள் கற்பது பலரிடமும் நட்பு பாராட்டி ஏமாறுவதற்கல்ல, ஏமாற்றுவதற்கல்ல. நல்லதை விதைப்போம், நல்லதை செய்வோம், ஏமாறாமல் இருப்போம், ஏமாற்றாமலும் இருப்போம். ரொம்ப அழகாக சுவாமி சொன்னார். அதாவது மொழி சர்ச்சை அப்படிங்கிறதே கோயிலில் வந்து இல்லை. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழில் இப்போ பெருமாள் கோயில் அப்படின்னா பெருமாளை பற்றி யாரெல்லாம் பாடினார்களோ ரொம்ப உயர்வான ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் இன்றும் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல சம்ஸ்கிருதத்துல இருக்கு அப்படிங்கிறனாலே ஏதோ குமார சம்பவத்தையோ இல்லை வேற ஏதோ ஒரு நூலையோ எடுத்துக்கொண்டு பாடலை, அதெல்லாம் பாடலை. எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ, எது ஆகமங்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் வந்து இங்க எடுத்துட்டு பாடுறாங்க. ஆகவே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது மொழி தொடர்பானதே கிடையாது, இறைவன் தொடர்பானது. இதுல பக்தசி சுலபோ ஹரிஹி, பக்தனுக்கு பெருமாள் வசப்படுகிறான். ஸ்ரத்தையும் பக்தியும் தான் கோவிலில் தேவையே தவிர வாய் பேசாத ஊமையும் பக்தி செய்கிறான். எல்லா உயிரினங்களும் பக்தி செய்கின்றன. அதனால ஒரு மனிதன் எந்த மொழியில் பேசுகிறான் என்பதை பொறுத்து பெருமாள் அனுகிரகம் மாறுவதில்லை. நாம் தேசம் முழுக்க இந்த தேசத்திலே எல்லோருக்கும் பொதுவான மொழியாக சம்ஸ்கிருதம் இருந்தது. இப்பொழுது ஆங்கிலம் இருக்கிறது. ரொம்ப என்ற பிரச்சனையும் கிடையாது. ஆங்கிலமும் கற்கத்தான் வேண்டும். இந்த காலத்தில் ஆங்கிலம் ரொம்ப சுலபம் பேசுவதற்கு.
எல்லோரும் அவசியம் தமிழும் கற்க வேண்டும், ஆங்கிலமும் கற்க வேண்டும். முடிந்தால் தேவைப்பட்டால் மற்ற மொழிகளை கற்கட்டும். நம்ம இந்த சிபிஎஸ்சியோ இல்லை விசேஷமான ஸ்கூல் சொல்லியோ அங்கேயும் இருமொழி கொள்கையை கொண்டு வந்து விட்டால் ரொம்ப க்ஷேமமாக இருக்கும். எதற்கு அவளுக்கு பாவம் ஹிந்தியை திணிச்சுட்டு இருக்கா, தெலுங்கு திணிச்சுட்டு இருக்கா, கன்னடம் திணிச்சுட்டு இருக்கா, மலையாளம் திணிச்சுட்டு இருக்கா? வேண்டாமே, பாவம்ல அந்த ஜனங்கள். அந்த 15 லட்சம் பேர் பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். அவர்களுக்கு எதற்கு இந்த திணிப்பு? இது அரசியலாக தென்பட்டால் மன்னிக்க வேண்டும். பொதுவான ஒரு இந்திய பிரஜை, தமிழகத்தின் தமிழர்களுக்குள் ஒருவனாக இதை வார்த்தை விண்ணப்பிக்கிறேன், வேறொன்றும் இல்லை. நல்லது. அடுத்ததான் இப்போ கோவில்கள் பற்றி சொல்லும்போது ஒரு விதிகள் சிலது நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் என்னன்னா செவி வழிகளாக கேட்பது தான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு உறுதிப்படுத்திக்கும் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் கேட்டது என்னன்னா, கோவில்களுக்கு ரொம்ப அருகிலே கோவில் வீடுகள் வந்து கட்டக்கூடாது, கோபுர நிழல் வந்து வீடுகள் மீது விழக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து சொல்ல கேட்டிருக்கேன். உண்மையில் ஆகம விதிகள் அப்படிலாம் உண்டா? பல ஆகமங்கள், பல கோவில்கள், அந்தந்த கோவில்களுக்கான ஆகம பிரகாரம் அங்கங்கே நடக்கிறது. பொதுவாக சந்நிதி தெரு இருக்கும், 4 பக்கம் 4 தெரு இருக்கும். கோவிலுடைய முக்கியமான கைங்கரியபரர்கள்ங்கிற வார்த்தை கோவிலில் பிரயோகம் உண்டு. தமிழ் என்னன்னா வேலைக்காரன், வேலையில் இருப்பவன். ஆங்கிலத்தில் சொன்னால் சர்வெண்ட்டு, சர்வீஸ் மேன். அதனால சர்வன்ட்ஸ் அப்படிங்கிறவா வேற, சர்வீஸ் மேன் அப்படிங்கிறது வேற. சர்வீஸ் மேன், சர்வீஸ் பர்சன்ஸ், இவாளுக்கெல்லாம் சர்வீஸ் ஹோல்டர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை உண்டு. சர்வீஸ் ஹோல்டர்னா கடமை உள்ளவர்கள். அந்த பெருமாளுக்கான தொண்டில் கடமை உள்ளவர்கள் சர்வீஸ் ஹோல்டர்ஸ். அது உரிமையின் பெயரால் சொல்லலை, கடமையின் பெயரால் சொல்கிறேன். அதனால பெருமாளுக்கு அத்தியந்தமான கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் கோவிலுக்கு மிக அருகாமையில் எங்கே முடியுமோ அங்கே அவளுக்கு வீடு இருக்கணும். பொதுவாக சந்நிதி தெருன்னு கோபுர வாசல்ல இருக்கக்கூடிய 2 பக்கமும் வீடுகள் இருக்கும். அதிலே ஏதனா ஒரு பக்கத்தில், முக்கியமாக தெற்கு பாகத்தில் வடக்கு நோக்கிய வீடுகளில் அர்ச்சகர்கள் இருப்பது சிறப்பு. அப்படி சாத்தியம் இல்லைன்னு 4 பக்கம் 4 தெரு இருக்கும். கிழக்கே தெருவில் இருக்கலாம், மேற்கு தெரு, வடக்கு தெரு, தெற்கு தெரு, ஏதோ ஒரு இடம், அங்கே அர்ச்சகர்கள் இருக்க வேண்டும். கூடவே பரிசாரகர்கள், தோட்டக்காரர்கள், காவல்காரர்கள், பூக்காரர்கள், வாத்தியக்காரர்கள், எல்லோருக்குமே வீடுகள் அங்கங்கே இருக்க வேண்டும். கோவில் குடிகள்னு சொல்லலாம். கோவில் குடிகள். இடமே இல்லை, நெருக்கின்றிருக்கான கோவில் மதில் சுவர் ஒட்டினா போல இவர்களுக்கு வீடுகள் அமைவதில் குற்றம் கிடையாது. அது ஒரு குற்றமாக பார்க்கல. ஏன்னா இவாளுக்கு வேற வழி இல்லை. பெருமாளை சார்ந்து இருக்க வேண்டிய, பெருமாளை கைங்கரியம் உடனே செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பவர்கள். அதனால இவாளுக்கு அப்படி ஒரு அமைந்தால் பிரச்சனை கிடையாது. பொதுவாக கோவில் சார்ந்த மதில் சுவர் சார்ந்த இடங்களில் கடைகள் தான் இருக்கும், வீடுகள் பார்க்க முடியாது. 1-2 வீடுகள் அபூர்வமாக இருந்தால் அது அர்ச்சகர்களுக்கு இருக்கும். தோட்டக்காரன், காவல்காரன், பூக்காரன், இப்பேற்பட்ட முக்கியமான கைங்கரியம் பண்ணக்கூடிய வாழ்க்கெல்லாம் இருக்கும். அதனால பொதுவாக எல்லா ஜனங்களும் மதில் சுவர் ஒட்டினா போல வீடுகளில் அவா இருக்கக்கூடாது. அது பொருந்தாது. ஏன்னா இவா பெருமாளுக்கு சொந்த பிள்ளைகள் போல கைங்கரியபரர்கள். அப்பா பிள்ளையை பிரிக்க முடியாதுங்கிற ரீதியா பெருமாளுக்கு முக்கியமான கைங்கரியம் பண்றவா பெருமாள் கூடயே தான் இருந்துருப்பா. அவள் அங்கே இருக்கணும். அப்படி இருக்கும்படியாக கோவில் நிர்வாகம் பண்றவா பத்திரமா பார்த்துக்கணும். அது நம்முடைய கடமையும் கூட. நிச்சயமாக. நம்ம கோவில்களுக்கு போகிறோம், அங்கே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கோவில்களை ஒட்டி எப்படி வீடுகள்லாம் அமைக்கலாம், இதை பற்றியெல்லாம் நம்ம அடிப்படையான பல கேள்விகள் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதற்கான பதில்களையும் நம்ம வந்து பெற்றிருக்கோம். இதை தொடர்ந்து அடுத்ததாக ஆகமம் அப்படின்னா என்ன, அதை நாம் ஏன் ஒரு பொதுஜனமாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை நன்றி.